வணக்கம். நான் பெஞ்சமின் ஃபார்மிங்கனோட ஃபவுண்டர். உங்க எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும் நம்மளுடைய ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்ட் குரோட்ரான். இது வந்து 2023வது வருஷத்துடைய இந்தியாவின் தலைசிறந்த 100 கண்டுபிடிப்புகளில் ஒன்று அப்படின்ட்டு லிஸ்ட் பண்ணப்பட்டதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு அதையும் தாண்டி ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்தியாவில் வந்து பல மாநிலங்களில் இப்போ நம்ம குரோட்ரான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது. நிறைய இடத்துல இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். இன்ஃபேக்ட் தென்னமரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே 2500 ஏக்கருக்கு மேலே ஏற்கனவே நம்ம பண்ணிட்டோம். ஸோ இந்தியாவில் வந்து ஒரு சில சாதனைகளை நாங்கள் ஏற்கனவே பண்ணிட்டோம். இப்போ அதையும் தாண்டி கடல் கடந்து சிங்கப்பூர், அப்புறம் இந்தோனேஷியா, மலேசியா இந்த மாதிரி நாடுகளில் குரோட்ரான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குது. அங்கேயும் இப்போ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுலேயும் மிக குறிப்பாக ஒரு தகவலை நான் சொல்லணும். என்னென்னா, கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு இந்தோனேஷியாவில் அந்த நாட்டோடைய ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச் சென்டர் ஒன்று இருக்குது. தலைநகரம் ஜக்கார்ட்டாலவே இருக்குது. அதில் குரோட்ரான் வந்து துல்லிய விவசாயத்தை பண்ணுறதுக்குன்ட்டே செலக்ட் பண்ணி அவங்களுடைய ஒரு ஃபார்மில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நாட்டுடைய அக்ரி மினிஸ்டர் இனாக்ரேட் பண்ணி இந்தோனேஷியாவுக்கு வந்து ப்ரிசிஷன் ஃபார்மிங்கான டெக்னாலஜி இது மூலமாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை ரொம்ப மகிழ்ச்சிகரமான இந்த விஷயத்தை நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம இந்த தொழில்நுட்பம் குரோட்ரான் அப்படிங்கிற ப்ரிசிஷன் ஃபார்மிங் டெக்னாலஜி இந்தியாவை தாண்டி பல நாடுகளுக்கு இப்போ போயிட்டு இருக்குது. நான் சொன்ன மாதிரி சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, பஹ்ரைன், சவுதி, இப்படி பல இடங்களுக்கு போகுது. எல்லா இடத்துலையுமே நம்மளுடைய யூனிக்னஸ், ஒரு பிளான்ட்டோடைய ஜெனட்டிக் கெப்பாசிட்டியை மீட் அவுட் பண்ணுறதுக்கான ஹெல்ப் அந்த டெக்னாலஜி பண்ணுது. அதுக்கு அடுத்தது வந்து வாட்டர் சேவிங். இப்போ நீங்கள் வந்து பஹ்ரைன், சவுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட தண்ணி கிடையாது. ஸோ தண்ணி இல்லாத இடத்துல இருக்கிற தண்ணியை, ஏன்னா டீசாலினேட்டட் வாட்டர் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அதை வந்து எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம டெக்னாலஜி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இதில் ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். இப்போ இந்தோனேஷியா மாதிரி கண்ட்ரியில் நிறைய மழை பெய்யும். அப்படி மழை பெஞ்சாலும் ஏன் குரோட்ரான் வந்து அந்த அரசாங்கம் இன்ஸ்டால் பண்ணியிருக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். கோகனட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இந்தோனேஷியா ஒரு மலேசியாவில் இருக்கக்கூடிய ஆவரேஜ் நட்ஸ் பர் ட்ரீ பர் இயர்னு பார்த்தீங்கன்னா 60-65 தான். ஆனால் நம்ம ஊரில் வந்து 100க்கு மேலே போயிட்டு இருக்குது. ஒரு சில ஃபார்மர்ஸ் வந்து 200-250 பர் ட்ரீ பர் இயர்லாம் எடுக்கிறாங்க. ஏன் நம்மளால் பண்ண முடியுது அவங்களால பண்ண முடியலன்னா, அங்கே வந்து டோட்டலாக வந்து ரெயின் ஃபெர்டிலைசர்ஸ்லாம் ப்ராட்காஸ்ட் தான் பண்ணுவாங்க. அந்த ப்ராட்காஸ்ட் பண்ணும்போது மழை பெஞ்சதுன்னு அதை அடிச்சுட்டு போயிடும். அப்போ அந்த செடிக்கு அந்த மரத்துக்கு கிடைக்க போகிறதில்ல. அது மட்டும் இல்லை, அடிச்சுட்டு போன ஃபெர்டிலைசர்ஸ் வந்து ஏதோ ஒரு வாட்டர் ரிசர்வாயரில் போய் சேரப்போகுது. அதையும் கண்டாமினேட் பண்ணும். ஸோ ட்ரிப் இரிகேஷன் போட்டு குரோட்ரான் யூஸ் பண்ணும்போது அவங்களும் அவங்களுடைய தென்னை ஈல்டு வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் அந்த அரசாங்கம் வந்து குரோட்ரான் இன்ஸ்டால் பண்ணி ஒரு முயற்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்தோனேஷியா ஸ்டோரியிலேருந்து இப்போ நம்ம இந்தியாவுக்கு வரலாம். இந்தியாவில் ஏற்கனவே ஒரு 2500 ஏக்கருக்கு மேலே நம்ம தென்னை தோட்டங்களை ஆட்டோமேட் பண்ணியிருக்கிறோம் குரோட்ரானை வச்சு. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 7 ஏக்கர் தென்னந்தோப்பில் தான் இருக்கிறோம். இதில் நம்ம லாஸ்ட் ஒரு ஃபியூ வீடியோஸ் என்ன பேசிகிட்டு இருக்கிறோன்னா, இன்டர் கிராப்பிங் பற்றி கொஞ்சம் இன்டென்ஸாக பேசிகிட்டு இருக்கோம். அதாவது வருமானத்தை எப்படி அதிகப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு தீமில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த விதத்தில் இந்த ஃபார்மில் வாழை இன்டர் கிராப்பிங்கை போட்டால் எப்படி இருக்கும், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுகிறதுக்கு தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கும். ஸோ இந்த ஃபார்முடைய ஓனர் வந்து மிஸ்டர் அனீஷ். இவருக்கும் அக்ரிக்கும் ஒரு பெரிய தொடர்பு உண்டு. ஏன்னா அவருடைய பிஸ்னஸும் அக்ரி சம்மந்தப்பட்டது. டெக்ஸ்மோ பம்போடைய இன்னொரு டீலராக இருக்கிறாரு. அதே மாதிரி ஹைகோன் அப்படிங்கிற பேட்டரி பவர்ட் ப்ரஷ் கட்டர் அதுவும் டீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது போக அக்ரோ டூரிசம் அதுலேயும் ஒரு இன்வால்மெண்ட் அவருக்கு இருக்குது. வாங்க அவர் இன்னைக்கு சந்திக்கலாம். வணக்கம் மிஸ்டர். வணக்கம் சார். சார், நம்ம சிகேஜி ஃபார்முக்கு விசிட் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். ஸோ நம்ம ஃபார்மை வந்து ஃபுல்லாக நீங்கள் வாக் பண்ணி எல்லாம் விசிட் பண்ணீங்க. ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஐ திங்க் ஒரு நல்ல மெயின்டைன் பண்ணியிருக்கிறீங்க. ஸ்பெசிஃபிக்காக இதில் நான் பார்த்த வரைக்கும் ஒன்று ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்கிறீங்க. ட்ரிப்பு வந்து மரத்துக்கு ரொம்ப ஒட்டி இல்லாமல் கொஞ்சம் தூரமாக வச்சு. சரிங்க. இதில் ஃபார்மில் வர ஜென்ரேட் ஆகக்கூடிய வேஸ்ட் எல்லாத்தையும் வந்து இங்கேயே ஒரு டீகம்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஆமாங்க. ஸோ இது டெஃபினட்டாக வந்து உங்கள் ஃபார்முடைய கார்பன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இங்கே இருக்கக்கூடிய மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக அது ஹெல்ப் பண்ணும். ஓகே. இப்போ இதில் நானே வந்து ஒரு கொஷின் கேட்கணும்னு நினச்சிருந்தேன். இது இந்த மட்டையெல்லாம் போட்டு நீங்கள் வந்து மக்க வைக்கிறீங்க இல்லையா, இது பண்ணும்போது ஏன் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தோடு பண்ணீங்களா, இல்லை வேஸ்ட்டாக போகுதுன்னு பண்ணீங்களா, இல்லை ஏதாவது ஸ்பெசிஃபிக் சயின்டிஃபிக் ரீசனிங் இருந்ததா? ஃபஸ்ட்டு வந்துங்க, நம்ம காட்டிலுக்கு வந்து வர வேஸ்ட்லாம் வந்து எரிச்சிட்டு இருந்தாங்க. இந்த ஓலையெல்லாம் எரிச்சிட்டு இருப்பாங்க. அந்த கழுது மட்டையை வந்து வித்துட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ இந்த ஆர்கானிக் வேஸ்ட் வந்து நம்ம தென்னை மரத்தில் இவ்வளோ க்ரியேட் ஆகுது, அது திரும்ப வந்து பேக் டு சாயில் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஃபஸ்ட் நாங்கள் வந்து ட்ரென்ச்சஸ் எடுத்தோம். ஒரு 5 இயர்ஸ் பேக் வந்து நாங்கள் ஜேசிபி வச்சு அனுப்பில் வந்து ஒரு 2 ட்ரென்ச் எடுத்து நாங்கள் மட்டையெல்லாம் உள்ளே போட ஆரம்பித்தோம். சரி, அப்போ வந்து நான் என்ன நினச்சேன்னாங்க, இந்த நடுவில் வந்து மற்ற இடத்துலலாம் வந்து கேப்ஸ் இருக்குது, அங்கேயும் வந்து இந்த தண்ணி வந்து இந்த மல்ச்சிங் போட்டோம்னா உனக்கு கொஞ்சம் சேவ் ஆகும்னு சொல்லிட்டு அந்த மட்டையெல்லாம் மட்டும் ட்ரென்ச்சில் போட்டுட்டு அந்த ஓலையெல்லாம் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து நாங்கள் போட்டுட்டு நம்ம தென்னை மரத்துக்கு வந்து பக்கத்தில் ஒட்டி தண்ணி விடாமல் கரெக்டாக அந்த நண்டு ஒரு 25 அடி கேப் இருக்குதுங்க,
கரெக்டாக நடுவில் வந்து நாங்கள் மல்ச்சிங் போட்டு ஓகே. அதில் தண்ணி விட்டுருக்கோம். ஸோ அதனால் வந்து வாட்டரும் வந்து இதாகும், அந்த இடத்துல வந்து அப்படியே மல்ச்சிங் ஆகி அந்த இது வந்து ஒரு மென்யூராக வந்து மாறும். ஓகே. அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணுங்க. ஐ திங்க் நல்ல விஷயம் தான். நீங்கள் வந்து என்டையர் ஃபார்மில் இதை பண்ணியிருக்கிறீங்க. இதில் எனக்கு வந்து ஒரே ஒரு கருத்து, இப்போ நீங்கள் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு பழம் தோண்டி பண்ணுறீங்க இல்லையா? ஆமாங்க. அப்போ அந்த டீகம்போசிங் ப்ராசஸ் வந்து ஒரு அனரோபிக் ப்ராசஸாக இருக்கும். ஓகே. நாட் டு சே அது மோசம் அப்படின்னு நான் சொல்ல வரல, பட் அதையே வந்து உங்களால் ஏரோபிக் ப்ராசஸை கன்வெர்ட் பண்ண முடிந்தால், அதாவது மண்ணுக்கு மேலே டீகம்போஸ் பண்ண வச்சிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம பிளான்ட்டுக்கு தேவையான மைக்ரோப்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏரோபிக் மைக்ரோப்ஸ் தான் தேவை. ஸோ நீங்கள் பண்ணுறது நல்ல விஷயந்தான். ஒரு சின்ன சஜஷன். ஓகேங்க சார். ஸோ நம்ம இதில் இன்டர்க்ராப்பாக பார்த்தீங்கன்னா நீ பனானா வந்து ஆட் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் நட்மெக் பற்றியும் சொன்னீங்க. ஸோ நம்ம இன்டர்க்ராப் வந்து இந்த 7 ஏக்கர்ஸில் வந்து அதுவும் இந்த மேட்டுப்பாத்தி முறையில் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம கண்ட்ரி ஃபார்ம்ஸில் கூட ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். அது வந்து மேட்டுப்பாத்தியில் வந்து வாழை வளர்த்துறது. ஸோ அந்த மாதிரி பண்ணணும்னா வாழையடி வாழை வர வாழையும் வந்து விட்டு ஒரு லைஃப் லாங் க்ராப்பாக மாற்ற முடியுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நான் அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது வந்து நம்ம ஒரு அனுப்பில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறேங்க. ஸோ அந்த மேட்டுப்பாத்தியில் நம்ம வாழை போடுறதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? சரி, ஆக்சுவலாக வாழையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேட்டுப்பாத்தியில் பண்ணுறது கண்டிப்பாக நீங்கள் ஃப்ளாட்டில் பண்ணுறத விட பெட்டர் ரிசல்ட் இருக்கும். இன்ஃபேக்ட் அது வாழைன்னு இல்லை, எந்த ஒரு க்ராப்பாக இருந்தாலும் மேட்டுப்பாத்தி தான் அந்த செடியோடைய ஜெனட்டிக் கெப்பாசிட்டி ரீச் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் த பேசிக் ஃபார்முலான்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பேசிக் ஃபார்முலா வந்து மேட்டுப்பாத்தி. வாழையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அது வெரைட்டிக்கு ஏற்றாப்புல நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் வந்து இந்த ஸ்பேசிங் இருக்கு இல்லையா? ஸ்பேசிங்கை பொறுத்த வரைக்கும் 2 மரத்தோடைய இலைகள் ஓவராக ஒட்டிக்காமல் இருக்கிற அளவுக்கு நம்ம ஸ்பேசிங் இருக்கணும். அது ஏன் அப்படின்னு நான் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ தான் வந்து அந்த இலைகளில் சன்லைட் பட்டு ஃபோட்டோசிந்தசிஸுக்கான ஒரு சரியான என்வாயன்மெண்ட் கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன வெரைட்டி வாழை போடுறீங்களோ அதுக்கேற்ற ஸ்பேசிங். ஒரு சிலதுக்கு வந்து 8 அடி தேவைப்படலாம், ஒரு சிலதுக்கு வந்து 12 அடி வரைக்கும் கூட தேவைப்படும். ஸோ நீங்கள் போடுற வெரைட்டிக்கு ஏற்றாப்புல இந்த ஸ்பேசிங்கை சூஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ராப்பரான பெட் ஃபார்மேஷன் பண்ணி, என்னை பொறுத்த வரைக்கும் வாழைக்கு இங்கே பெட் ஃபார்மேஷன் ஒரு 1.5 அடி ஹைட்டுக்கு பெட்டு, வெஜிடபிளுக்கு பண்ணுற மாதிரியே வெஜிடபிளுக்கு வந்து டாப் 2 அடி விட்டு கொடுத்துருப்போம். பனானாவை பொறுத்த வரைக்கும் டாப் வந்து ஒரு 3 அடி விட்டு தேவைப்படும். நம்ம மல்ச்சிங் வந்து 3 அடிக்கு ஹைட்டு வரணுங்கிறீங்க? ஆமாம், இல்லை ஹைட் வந்து 1.5 அடி. 1.5 அடி. பெட்டோட டாப் விட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 அடி. அந்த மாதிரி நீங்கள் போட்டு வாழையை நட்டிங்க அப்படின்னா, ப்ளஸ் வாழையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான மேட்டுப்பாத்தி நீங்கள் போடும்போது மல்ச் ஷீட்டும் சேர்த்து போட்டுக்கிறது நல்லது. எதனாலன்னா களை எனிவே நிறைய வரும். அந்த களையை வந்து நீங்கள் மேட்டுப்பாத்தியை கிண்டி அந்த களையை கிளியர் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த மேட்டுப்பாத்தி அதில் மல்ச் ஷீட் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மாதிரியான களைகள் வந்து வராது. ஆனால் வாழை வந்து நம்ம ஒரு அளவுக்கு சின்ன ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி களைகள் வரலாம். ஆனால் ஓரளவுக்கு பெருசானதுக்கப்புறம் அதுலேயே வந்து அந்த ஷேட் உருவானதுக்கப்புறம் வராதுங்க சார்? கரெக்ட். அதாவது நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த வாழையடி வாழைலாம் சொல்கிறீங்க இல்லையா? ஆமாங்க. அந்த நேரத்தில் அந்த மல்ச் ஷீட் டேமேஜ் ஆகி போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரீடூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் மல்ச் ஷீட் போட்டு பண்ணிவிட்டு அப்போ என்ன ஆகுன்னா உங்கள் பெட்டுக்கு மேலே லேட்ரலுக்கு மேலே வந்து மல்ச் ஷீட் போட்டு நீங்கள் நம்ம பிளான்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இனிஷியல் க்ரோத், பொதுவாக அந்த பிளான்ட்டோடைய இனிஷியல் க்ரோத் நம்ம எந்த அளவுக்கு விகரஸாக கொண்டு வருமோ அந்தளவுக்கு அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் லைஃப் லாங் அது பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ ஒன்று வந்து மல்ச் ஷீட்டோடைய ரோல் அந்த உங்கள்கிட்ட வந்து கோரப்புல் மாதிரியான புல் உங்கள் ஃபார்மில் இல்லை, அதனால் அந்த மல்ச் ஷீட்டை தொலைச்சிட்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. இதே கோரை நிறைய இருந்ததுன்னா மல்ச் ஷீட் போட்டெல்லாம் தொலைச்சிட்டு வந்துடும். உங்களுக்கு வந்து எல்லாம் லீஃபி கலையாக தான் இருக்குது, அதனால் நீங்கள் தைரியமாக வந்து மல்ச் ஷீட் போடலாம். ரெண்டாவது பெனிஃபிட் ஆஃப் மல்ச் ஷீட் வந்து எஸ்பெஷலி அந்த பிளான்ட் வந்து சின்னதாக இருக்கும்போது அதுக்கு போதுமான ஃபோட்டோசிந்தசிஸ்க்கான வித் இருக்குது அதில் லீஃபில். அப்போ இந்த மல்ச் ஷீட்டோட ரிஃப்ளெக்ஷனே வந்து அந்த பேக் ஆஃப் த லீஃபும் ஒரு பெட்டர் ஃபோட்டோசிந்தசிஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ரைஸ்ட் பெட் பண்ணும்போது, இதை நான் ஏற்கனவே பலமுறை சொன்ன விஷயம் தான், ரைஸ்ட் பெட் பண்ணும்போது பர்டிகுலராக அந்த மல்ச் ஷீட் போட்டு நீங்கள் ரைஸ்ட் பெட் பண்ணும்போது என்னென்னா ஒரு ப்ராப்பர் ஏரேஷனுக்கான பாசிபிலிட்டி அங்கே கிடைக்குது. சன்லைட் வந்து டைரெக்டாக படாததுனால, இப்போ நீங்கள் வந்து யங் பிளான்ட்டாக இருக்கும்போது ஸ்பேசிங் ஃபுல்லுமே சன்லைட் படும் இல்லையா? அப்போ மல்ச் ஷீட் போடாமல் இருந்தீங்கன்னா அந்த மண் வந்து இறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்க. மல்ச் ஷீட் போடும்போது அந்த பிளான்ட் வந்து வளர்ந்து ஒரு ஃபுல் நிழல் கிரியேட் பண்ணுற வரைக்கும் அந்த மண் இறுகாமல் பார்த்துக்கும். பிகாஸ் தேர் இஸ் நோ டைரக்ட் சன்லைட். செடி வளர்ந்ததுக்கப்புறம் எனிவே டைரக்ட் சன்லைட் இருக்க போகிறதில்ல. ரைட். அப்போ அந்த சாயில் பொராசிட்டி ஆர் லூஸ்னஸ் ஆஃப் த சாயிலை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கும். அந்த பொராசிட்டி வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா பொராசிட்டி கரெக்டாக இருந்தால் தான், நல்ல போரஸ் சாயிலாக இருந்தால் தான் ரூட் ஜோன் வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆக முடியும்.
இன்னொன்று நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அந்த ஒயிட் ரூட்ஸ் இல்லைன்னா சல்லி வேர்னு சொல்லுவோம் இல்லையா, ஆமாங்க. அது எந்த அளவுக்கு நிறைய ஸ்ப்ரெட் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் பிளான்ட்டோட growth பெட்டராக இருக்கும். அதாவது அந்த அளவுக்கு தான் அந்த பிளான்ட்டோடைய நியூட்ரிஷன் அப்டேக் இருக்க முடியும். சார் இப்போது நம்ம தென்னந்தோப்புக்குள்ளார நம்ம மேட்டுப்பாத்தி போடுறத பற்றி பேசுகிறோம். ரைட். இப்போது நம்ம நடுவில் வந்து இந்த மேட்டுப்பாத்தி போடுறதப்போ நம்ம தென்னை மரத்தோட வேரும் வந்து மேலே வரக்கான வாய்ப்பு இருக்குது. நாங்கள் இந்த மேட்டுப்பாத்தி இருக்கிற இடத்துல வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் அங்கே தண்ணி விட போகிறோம், அந்த வேர் வந்து தண்ணியை தேடி வரும்னுங்க. கரெக்ட். ஸோ அதனால தென்னை மரத்தோட ஈல்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ தென்னை மரத்தோட ரூட்ஸும் கண்டிப்பாக அங்கே வரும். ஏன்னா ஒரே இடத்துல தான் இருக்குது. ஸோ இந்த கேப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25-26 அடி இருக்குது. இருக்குங்க சார். அப்போ பெரும்பாலான வாழை வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நடுவில் உங்களால் 3 ரோ போட முடியும். ஓகேங்க. இலை வாழையை பண்ணுறவங்க வந்து கிட்டத்தட்ட 4 ரோ கூட போடுவாங்க அதில். ஸோ இப்போ ஒரு ரோவும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு ரோ போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க. அந்த மண்ணை அணைச்சி அதுக்கு வந்து இப்போல்லாம் மெஷினரிஸ் இருக்குது. சரிங்க. மண்ணை அணைச்சி வந்து 1.5 அடி ஹைட்டுக்கு, இப்போ 3 அடினா கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் அகலம்னு வச்சுக்கோங்க. சரிங்க. இவ்வளோ தூரம் அகலம், 1.5 அடிக்கு ஹைட்டு. சரிங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு அது மேலே நம்ம வாழையை வச்சோம்னா சரிங்க. அந்த ரூட்ஸ் வந்து நல்ல அந்த லூஸான சாயில் அழகாக ஸ்ப்ரெட் ஆகி ஒயிட் ரூட்ஸோட பெனிட்ரேஷன் வந்து நிறையவே இருக்கும். ஓகே. நம்ம நீங்கள் கேட்ட இன்னொரு கேள்வி, தென்னை மரத்தோட ரூட்ஸ் அங்கே வருமானம் கண்டிப்பாக வரும். சரிங்க. ஸோ தென்னை மரத்தோட ரூட்ஸும் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இங்கே வந்து ஒரு ப்ராப்பர் ஏரேஷன் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல அந்த தென்னை மரத்தோட ரூட்ஸும் வந்து அதோடைய ஒயிட் ரூட்ஸும் இன்க்ரீஸ் ஆகி அதோடைய அப்டேக்கும் ஆக்சுவலாக இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் இன்னொரு டவுட்டுங்க, இப்போ நம்ம வந்து இந்த மேட்டுப்பாத்தி பண்ணுறதுக்கு இங்கேருந்தே தான் மண் எடுக்க போகிறோம். ஆமாம். அது வந்து நம்ம கோகனட் எஃபெக்ட் பண்ணுங்களா? நல்ல கொஸ்டின். இனிஷியலாக கொஞ்சம் பண்ணும். ஏன்னா வந்து நம்ம டாப் சாயில தான் ரைஸ் பெட் பண்ணும்போது ஆப்வியஸாக பள்ளத்துலேருந்து மண் எடுக்க முடியாது. டாப் சாயில தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். அது ரொம்ப ரிச்சான சாயில், டாப் சாயில் தான். அது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரே நடுவில் போட போகிறோம். ஆமாம். போடும்போது ஒரு இம்பேக்ட் வந்து அந்த தென்னை மரத்துக்கு இனிஷியலாக ஒரு ஃபார் ஃபியூ வீக்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. டீப்பாக பண்ணோம்னா இம்பேக்ட் வந்து பெருசாக இருக்கும். பட் நம்ம வந்து ஷேலோவாக தான் பண்ணுறோம். அதனால் வந்து அந்த இம்பேக்ட் ரொம்ப இருக்காது. பட் கண்டிப்பாக வந்து ஒரு மினிமல் இம்பேக்ட் இருக்கும். பட் அந்த பெட்டுக்குள்ளே அந்த ரூட்ஸ் எல்லாம் பெனிட்ரேட் ஆகி ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமா அது வந்து ஒரு பெனிஃபிட்டாக போய் சேரும். இனிஷியலில் ஒரு சின்ன இம்பேக்ட் இருக்கும். குரோட்டானை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பொதுவாக ஃபார்ம்ஸில் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ராப்பராக இருக்கிறது இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக 24 மணி நேரம் இருக்க போகிறதில்ல. அதனால் நாங்கள் வந்து ஒரிஜினலாக கான்செப்ஷுவலைஸ் பண்ணும்போதே இது வந்து ஒரு டோட்டல் சோலார் பேஸ் சிஸ்டமாக இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் கான்செப்ஷுவலைஸ் பண்ணியிருந்தோம். அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு சின்ன கண்ட்ரோலர் எப்படி பிளான்ட் வந்து ஃபோட்டோசிந்தசிஸில் சன்லைட் எடுத்துக்குதோ, இதில் ஒரு சோலார் பேனல் மூலமாக எலக்ட்ரிசிட்டியை நம்ம எடுத்து அதை ஒரு பேட்டரியில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வச்சு தான் வேல்வ்ஸ் ஆப்ரேட் பண்ணுறது, சென்சரை பவர் அப் பண்ணுறதுலாம் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். இது குரோட்டான் சீரீஸ் 3 வரைக்கும். இப்போ சீரீஸ் 4 லான்ச் பண்ணுறோம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஈவன் அந்த பெரிய கண்ட்ரோலர், அதாவது பம்பை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பெரிய கண்ட்ரோலர் இருக்குது, அதுக்கும் எலக்ட்ரிசிட்டி தேவையில்லை. அதுவும் வந்து ஒரு சோலார் மூலமாக எனர்ஜி எடுத்து அதை வச்சு பம்ப் ஆன் பண்ணுறது, உங்கள் டேங்க் லெவலை மானிட்டர் பண்ணுறது, ப்ரெஷரை மானிட்டர் பண்ணுறது எல்லாமே வந்து சன்லைட்லேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணப்பட்ட எனர்ஜியை வச்சே பண்ணிடும். இது ஏன் நாங்கள் பண்ணோம் அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி வர்றதே வந்து கோலை பர்ன் பண்ணி தான் பெரும்பாலும் வருது. அதோட கன்சியூமராக வந்து நாங்களும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சோம். அதனால் ஒரு டே 1லேருந்தே வந்து ஃபீல்டுக்குள்ளே இருக்கிற டிவைசஸ் நாங்கள் சோலாராக கன்வெர்ட் பண்ணாலும் இப்போது சீரீஸ் 4ல் எங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டிங்கிறதே தேவையில்லை அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ டோட்டலி க்ரீன், சஸ்டைனபிள், நோ டிபெண்டன்சி ஆன் கிரிட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டோம். சார், இப்போது நம்ம ஒரு ஃபார்மர் வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள பண்ணுறோம், ஒரு கொஞ்சம் அப்கிரேட் பண்ண போகிறோம்னா அது கண்டிப்பாக வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கணும். அது இப்போ நம்ம குரோட்ரான் வந்து நம்ம ஃபார்மில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம்னா ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நல்லாகும்? ஸோ ஆக்சுவலாக கோகனட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து ப்ராப்பர் டேட்டா இருக்குது. நாங்கள் இந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா, தென்னை மரத்தை பொறுத்த ஒரு 5 வருஷம் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் இந்த டேட்டா கலெக்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது, ஆன் அன் ஆவரேஜ் 2லேருந்து 2.5 வருஷத்தில் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிடைச்சிருது. அங்கே போட்ட காசு நம்ம எடுத்துறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பகிர்ந்துக்கிட்ட விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக. அதே மாதிரி பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸுக்கும் ஐம் ஹோப்பிங் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். அதில் வந்து என்னோட ரிக்வெஸ்ட் என்னென்னா, நிறைய ஃபார்மர்ஸை மீட் பண்ணும்போது நான் வீடியோவில் பேசின விஷயங்களை வந்து ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பார்த்த ஃபார்மர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி பேசின இந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு எது அப்ளிகபிள் நினைக்கிறீங்களோ யூஸ் பண்ணி பாருங்கள். நத்திங் டு லூஸ். சயின்ஸ் அப்படிங்கிறது ஆல்வேஸ் அது கரெக்டாக தான் இருக்கும். ஸோ மேலும் இதை மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட உங்களை திருப்பி சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம். தேங்க்யூ. வணக்கம் சார்.